சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சிந்து அந்த நகைய திருடல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இதனால கோயில் நிர்வாகம் சார்பா சிந்து கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அதே நேரத்துல அந்த நகைய உருக்குறதா இருந்த அந்த ஆசாரிய புடிச்சு வச்சுக்கிட்டு, "யாரு இந்த நகையெல்லாம் உன்கிட்ட கொண்டு வந்து குடுத்தாப்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆள பார்த்தனா கண்டிப்பா அடையாளம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த நேரத்துல இசக்கி ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாப்ல. இசக்கிய காணோம். இசக்கி மேல யாருமே சந்தேகப்படவே இல்ல. ஸோ சீரியல்னு இருந்தா அப்படித்தானே வரும். ஸோ இப்ப என்ன நடக்குது? மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள போலீஸ் எல்லாம் சேர்ந்து அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நகைய மறுபடியும் பரிகாரம்லாம் பண்ணி சாமிக்கு போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அன்னபூர்ணி என்ன செய்றாங்க அப்படின்னா, நேரா போய் சிந்து கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து கிட்ட மன்னிப்பு வேறையா கேட்கறாங்க. இதனால மகாவுக்கு பயங்கரமான கோவம். இப்ப சிந்துவ போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சிருக்காங்க இல்லையா? இதனால பைரவியும் போய் சிந்து கிட்ட பார்த்து நலம் விசாரிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பைரவி அவங்க மனசெல்லாம் இடம் பிடிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சிவாவும் பைரவியும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து பெரியம்மா உன்னையெல்லாம் இப்பொழுதைக்கு ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, அதெல்லாம் கண்டிப்பா நான் உங்க பெரியம்மாவ ஏத்துக்க வைப்பேன் அப்படின்னு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற மகா அது கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைலாக் அடிச்சுட்டு போறாங்க. இந்த பக்கம் இசைக்கு பயந்துகிட்டு இருக்கிறாப்ல. ஸோ அந்த ஆசாரி மறுபடியும் என்னைய பார்த்தானா கண்டிப்பா ஆள போட்டு குடுத்துருவானே அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுல மாட்டாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்படியே ஒரு வேளை மாட்டுனா என்னைய மட்டும் போட்டு குடுத்துறாத. ஏன்னா நான் வெளியில இருந்தா தான் உன்னைய ஜெயில்ல இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வேறையா மகா சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க வீட்டுல வந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகைய திருடனவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால ஒரு பக்கம் இசக்கியும் மகாவும் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.